கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேறு பெற்ற நல்ல நாமத்தினாலே இந்த நல்ல கால வேளையிலே உங்களை அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு அனுதினமும் ஒரு குறையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் செபத்தோடு வாழ்த்தி வரவேற்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் மனமுடைந்து சோர்ந்து போய் ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறேன் அப்பா என்று சொல்லி மனமுடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல கால வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு நல்ல வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எந்த தருணத்திலே இந்த வார்த்தைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த தருணத்தில் தாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பட்சத்தில் இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளை, இருதயத்தில் கலங்கி மனம் உடைந்து மனம் நொறுங்கி இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு முதலாவது உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். உங்களுக்காகவே, உங்கள் சந்ததிகளுக்காக இதோ கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்து ஒரு சொட்டு இரத்தம் இல்லாதபடிக்கு இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அவர் இரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டிருக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினிடத்திலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாய், மீட்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தன் ஜீவனையை கொடுத்து அளவில்லாத ஒரு அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பு தெய்வத்து பக்கத்தில், அந்த அன்பு தெய்வத்தை நாடி, அந்த அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்துவை தேடி நீங்கள் அவரை நம்பி வருகிற வேளையில் அவர் ஒருபோதும் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நொறுக்கப்பட்ட நிலையில், மனம் உடைந்த நிலையிலே வாழ்க்கையை வெறுத்து, நான் இனி வாழவே கூடாது, வாழுவதற்கு எல்லா தகுதியும் இழந்து விட்டேன் என்று சொல்லி மனம் நொறுங்கியிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, உதவாற்றற்ற நிலையிலே, கேட்பாரற்ற நிலையிலே, ஆறுதலற்ற நிலையில் இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆறுதல் படுத்த வல்லவர். அவர் உங்களை தேற்ற வல்லவர். இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அவர் ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரும் அவர்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையிலே, எந்த சூழ்நிலையிலே, எங்கே பயணம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, எங்கே முடங்கி கிடந்தாலும் சரி, எங்கே நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, இதோ அந்த பட்சத்தில், அந்த தருணத்தில் தானே உங்கள் கூடவே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அந்த உலகத்தில் யார் கூட இருந்தால் நமக்கு சரியாய் தோன்றுமோ அதை விட இயேசு கூட இருந்தால் அதை விட மேன்மையான ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னு நினைப்போமோ அவங்க தான் நம்ம கூட இருக்கவே மாட்டாங்க. அவங்க கூட அவங்களால் இருக்க முடியாது நம்ம கூட. ஆனால் இயேசு மட்டும்தான் எப்போதும் நம்ம கூடவே இருக்க முடியும். அதுதான் அருமையான வாக்கு தத்துவம் நம்மிடத்தில் அழகாய் சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசுவின் இடத்தில் இருக்க வேண்டும். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் அண்டையிலே நம்ம நிற்போம் என்று சொன்னால் ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைக்கிறது. பாதுகாப்பற்ற உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளியில் போயிட்டு வீடு திரும்புவது நிச்சயமில்லை. அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும், உடைய சந்ததிக்கும், உடைய பிள்ளைகளுக்கும் இதோ ஒரு பெரிய பாதுகாப்பு அம்சங்கள் வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கு வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நோக்கி, அப்பா நீர் மாத்திரம் எனக்கு போதும், நான் அண்டையில் வருகிறேன், உம்மையே நான் சார்ந்து நிற்கிறேன், அடைக்கலத்திலே நான் இருக்கிறேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள்.
சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். சங்கீதம் 91 முதல் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று. அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே கடந்து வாங்க. நீங்கள் சர்வ வல்லவருடைய நிலையில் எப்படி கோழி தன் குஞ்சுகளை மற்ற பறவைகளிடத்திலிருந்து மிருகங்களிடத்திலிருந்து பாதுகாக்க தன் செட்டைகளுக்குள் வைத்து அடைக்கலமாய் பாதுகாக்கிறதோ, அதுபோல இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் பிசாசின் கிரியைகளுக்கும் ஆபத்துக்கும் விபத்துக்கும் பொல்லாப்புக்கும் கொள்ளை நோய்க்கு கொடிய வியாதிக்கும் மரண கட்டுகளுக்கும் எல்லா போராட்டங்களுக்கும் உங்களை காக்கும்படியாய் அவருடைய அடைக்கலத்திலே, அவருடைய நிழலிலே, அவருடைய அன்பின் கரங்களுக்குள் வைத்து உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைக்குள் வைத்து பாதுகாக்கிறதோ, அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடியினால் அவர் உங்களை அவருடைய அன்பிற்குள் மறைத்து உங்களை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் நமக்கு அவருடைய நிழலாகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து நம்மளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் எல்லா சூழலிலும் நிழலாயிருந்து காக்கிறவராயிருக்கிறார். மழை போல் பிரச்சனைகள் இருந்தாலும் பனிபோல நீக்க வல்லவர். இதோ உங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் அவர் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நிழலாயிருந்து காக்கிறவர். அதுதான் அருமையான வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதைதான் பக்தன் அருமையாய் பாடினான். உன்னதமானவரின் உயர் மறைவிடங்களில் இருப்போர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே, இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிங்கத்தின் மேல் நடந்தாலும் வலு சர்ப்பத்தை மிதித்தாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. சிங்கத்துக்கு ஒப்பான வலு சர்ப்பத்துக்கு ஒப்பான பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் உடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடைக்கலத்துக்குள் பிதாவாகிய தேவனுடைய சேட்டையின் நிழலில் நீங்களும் நானும் கடந்து வந்தபடியினால் அவர் உங்களை வனமாய் பாதுகாக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆபத்தும் உங்களை சேதப்படுத்த முடியாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நீங்களும் நானும் அடைக்கலமாயிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். நல்ல பதில் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.